ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். எங்கள் புது வீடு கிரகப்பிரவேசம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. உங்களோட பிளெஸிங் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து பர்த்டே விஷஸ் புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கான பிளெஸிங்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியாததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கோயம்புத்தூரில் கிரகப்பிரவேச வேலையில் பிஸியாக இருந்தேன். சாரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்க் பண்ணி பின்டு கமெண்ட்டாக வச்சுருந்தேன். அவ்வளோ பேர் வந்து பிளஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நடந்த கிரகப்பிரவேசமும் எங்க புது வீட்டோட கீழ 3 பிஹெச்கே வீடு வந்து வுட் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து தனியா ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்கேன். இப்ப கிரகப்பிரவேச கிளிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட இல்ல. ஏன்னா அங்க வீடியோ ஷூட் பண்றதுக்குலாம் யாருமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருக்கோம். பால் காய்ச்சினது அவ்வளோதான். ஸோ அதனால அது ஒரு வீடியோவா வரணும் அப்டின்னா, கிரகப்பிரவேசமும் வீட்டோட டூரும் சேர்ந்து வந்தா தான் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பிக்சர்ஸ் கண்டிப்பா அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன். வீடு எந்த லெவல்ல இருக்கு, வீடியோஸ் ஏதாவது முடிஞ்சா நான் அட்டாச் பண்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நெறையா கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் நான் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க. அது எல்லாமே சேர்த்து வச்சு நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில் குடுக்க ட்ரை பண்றேன். எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆ நானு, என் ஹஸ்பண்ட் 2 பேருமே பெங்களூர்ல இருந்தனால, கல்யாணம் ஆகி வந்துட்டு, பெங்களூர்ல தான் அவருக்கு வேலை அப்படின்னு முடிவானனால, பெங்களூர்ல அப்போதைக்கு ஃப்ளாட் வாங்கிட்டோம். ஜீவன் ஸ்கூல் பக்கத்திலேயே. ஸோ இப்போ நாங்க இருக்கிற 2 பிஹெச்கே ஃப்ளாட் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணது 2016ல புக் பண்ணி 2017 ஜனவரி, பிப்ரவரி மந்த்து ஃபர்ஸ்ட்டு வீக்ல வந்துட்டு கிரகப்பிரவேசம் பண்ணி வந்தோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 6 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த லோன வந்து நாங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டோம். ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்ல எல்லா டீட்டெயிலுமே நான் குடுத்துருந்தேன். ஸோ 50% வந்து நாங்க கையிலேருந்து அமௌண்ட் போட்டுட்டு, 50% தான் லோன் போயிருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டைம்ல எல்லாமே பண்ணோம். அதனால தான் எங்களால வந்து பார்த்தீங்கன்னா, லோன ப்ரீ க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. அதுவும் எல்ஐசி லோன் தான். அது ஃப்ளாட் அப்படின்றனால பில்டர் வந்து ஃபர்ஸ்ட்டே அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே அப்ரூவல் வாங்கி எல்ஐசில வச்சிருந்தாரு. அங்க வீடு வாங்குன எல்லாருக்குமே எல்ஐசி லோன் தான். அது ஈஸி. ஒண்ணும் டாக்குமெண்ட்லாம் அவங்க பெருசா கேட்கல. அப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வொர்க்கிங்ன்றனால அவரோட மந்த்லி சேலரி ஸ்லிப்பு, அவரோட இன்கம் டாக்ஸ் சப்மிஷன் ஃபார் 3 இயர்ஸ் அதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ பேசிக்கா குடுத்து அந்த லோன்ல எங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனை ஆனதே கிடையாது அந்த வீடு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, எங்களோட ட்ராவல் கம்ப்ளீட்டா தெரியும். எவ்ளோ லோ சேலரில இருந்தா கூட, கண்டிப்பா சொந்த வீடு வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த வீடு நாங்க வாங்குனப்போ, என் ஹஸ்பண்டோட சேலரி பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 30,000 தான். அந்த ரூ. 30,000ல நான் வந்து கிட்டத்தட்ட 75% வந்து நான் சேவ் பண்ணேன். 25% தான் பார்த்தீங்கன்னா, வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை சாமானம். வாடகை ரொம்ப கம்மியா வாடகையில இருந்தோம். சேலரி அப்புறமா இன்க்ரீஸ் ஆனா கூட, அதே வீட்ல வாடகைக்கு இருந்து தான் நான் சேமிச்சேன். ஒரு 5 இயர்ஸ் வந்து ஆம் கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஆஃப் த சேலரி வந்து மிச்சம் பண்ணனால தான், இனிஷியல் பேமெண்ட் வந்து 50% குடுக்க முடிஞ்சது. அது டோட்டலா ரூ. 50,00,000 அந்த வீடு வந்துச்சு அப்போதைக்கு. வுட் ஒர்க்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து சொல்றேன் நானு. நாங்க புக் பண்ணப்போ 40 லேக்ஸ். அப்போ 20 லேக்ஸ் நாங்க கையிலேருந்து போட்டோம். ஸோ இதுதான் வந்து ஹவ் ஐ சேவ்டு 20 லேக்ஸ் இன் 5 இயர்ஸ்ன்னு சொல்லி இந்த சேனலோட ஹோம் பேஜ்ல நீங்க பார்த்த வீடியோ. ஆ ஸோ அப்போ 2வது வீடு அச்சீவ் பண்றதுங்கிறது வந்து அப்போதைக்கு நாங்க பெங்களூர் வீடு வாங்குனப்போலாம் லைஃப்ல இது ஒண்ணு தான் வீடு. இதோட லோன கட்டி முடிக்கிறதே பார்த்தீங்கன்னா, கஷ்டம்னு நெனச்சு தான் அந்த வீடு வாங்குன டைம்லலாம் அதெல்லாம் நான் மோட்டிவேஷனல் வீடியோ ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் கடந்து வந்த பாதைன்னு சொல்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்றேன். இப்ப எல்லாமே நான் கோயம்புத்தூர்ல உட்காந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோலாம் எப்ப அப்லோட் பண்ணி போஸ்ட் ஆகும்னு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் அப்ப சொல்றேன். குக்கு எஃப்எம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்கம் ஐடியாஸ் பற்றி ஒரு புக் இருக்குது. இந்த புக் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கூட அதை பார்க்கலாம். பாசிவ் இன்கம் ஐடியாஸ்னு போட்டிங்கன்னா இந்த புக்கு வரும். நீங்கள் வந்து எபிசோட் 1 கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. எபிசோட் 1 வந்து ஃப்ரீ தான். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 எபிசோட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இது மட்டும் இல்லாமல்
அஃப்லியேட் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம வீட்டில் இருந்தே ஒரு வருமானத்தை வந்து எப்படி க்ரியேட் பண்ணிக்கலான்னு இவங்களும் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் இது. இதில் சொல்லியிருக்கிற நிறைய டிப்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நான் மறுபடியும் இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக இந்த குக்கு எஃப்எம் ஆப்பில் மணி சேவிங் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் புதுசாக வந்திருக்க ஒரு புக் பார்த்திங்கன்னா ஹவு டு பிளான் அ ஃபேமிலி பட்ஜெட். அதாவது 2024க்கு வந்து ஒரு பட்ஜெட்டை எப்படி பிளான் பண்ணலான்னு இவங்களும் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து நமக்கு இருக்குது. இந்த நியூ இயரில் வந்து நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம எப்படி பயணிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. நான் ரீசெண்டாக கேட்டு முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த புக்ஸ் எல்லாம் தமிழில் தான் இருக்கும். உங்களுக்கு நேம் தான் இங்கிலீஷில் இருக்க தவிர ஆடியோவாக நீங்கள் கேட்கும்போது தமிழ் ஆடியோ தான் வரும். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது இந்த கூகுள் பேல இருக்கிற டிக்கையும் யூபிஐ ஐடியில் பே பண்ணுறீங்கன்னா அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்ருங்க. ஏன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஆட்டோ பே ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னா அதை எடுத்து விட்டு பே பண்ணுங்கள். நீங்கள் போத் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் எடுக்கலாம், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனும் எடுக்கலாம். ரெண்டுத்துக்குமே என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கூப்பன் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு ரெண்டாவது வீடு வந்து வாங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு வீடோட லோனை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரீ க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. சீக்கிரமாக ப்ரீ க்ளோஸ் பண்ண முடிஞ்சு. ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வீடு பிளான் பண்ணதுக்கு ரீசன் இந்த கொரோனா டைம்லலாம் வந்து ஹாஃப் சேலரி நிறைய பேர்த்துக்கு வேலை போச்சு. அந்த டைம்லலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. லோன் எப்படி கட்டி முடிப்போம், சப்போஸ் வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னா வருமானத்துக்கு என்ன வழி, அந்த மாதிரிலாம் யோசிச்சப்போ தான் நான் வேலைக்கு அப்ளை பண்ணி எனக்கு லெக்சரர் ஜாப் கிடச்சி நான் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து சேலரி ஃபுல்லாகவே ப்ரீ க்ளோசிங்க்கு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னே அடுத்தது நாங்கள் இருக்கிறக்கு ஒரு வீடு. ஸோ அடுத்தது வந்து பேசிவ் இன்கம்க்கு ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டா சப்போஸ் வேலை போனால் கூட அட்லீஸ்ட் வந்து அந்த மந்த்தை ஓட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணப்போ கோயம்புத்தூர் சைட்டு வந்து அப்பா நான் பிறந்தப்போ வாங்கினது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்போது ஒரு 11,000 ருபீஸ்க்கு வந்து 2,500 ஸ்கொயர் ஃபீட் சைட்டு வந்து வாங்கி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி பேசிவ் இன்கம் ஐடியா அப்பாட்ட வந்து பேசினப்போ சரி அந்த சைட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், கையில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பில்டர் வந்து எங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் அப்பா கொடுத்த டீட்டெயில். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,200 ருபீஸ் அப்படி வச்சு கட்டினது. ஸோ 2,200னா கம்ப்ளீட்டாக மெட்டீரியல்லாம் அவங்களே வாங்கி போட்டு பண்ணுறது. அப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸோ கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் 2 பாத்ரூம், ஒரு லிவிங் ரூம், பூஜை ரூம் சின்னது, அப்புறம் ஒரு மாடுலர் கிச்சன். கிச்சன்னா வந்து பில்டர் வந்துட்டு உங்களுக்கு அந்த கவுண்டர் டாப் மட்டும்தான் கொடுப்பாங்க. வெறும் செவுரு கவுண்டர் டாப் வரும். அதுதான் வந்து 2,200 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா இதெல்லாம் சேர்த்து எங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர் வீடோட அளவு வந்து 1,450 ஸ்கொயர் ஃபீட் வருது. மிச்சம் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா 2,500ல் 1,450 மைனஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்கள் பார்க்கிங்காக விட்டுருக்கோம். ஏன்னா மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, 4 வீடு, எங்கள் வீடு சேர்த்து 5 வீட்டுக்கான பார்க்கிங் வேணும் அப்படின்றதுனால தான் அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற 2 வீடுலேயுமே பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் 2 பாத்ரூம், ஒரு கிச்சன் வரும், ஒரு பால்கனி வரும். ஸோ ஒன்று வந்து காமன் பாத்ரூம், ஒன்று அட்டாச் பாத்ரூம். அதுதான் இப்போ எங்களுக்கும் கீழேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். ஒரு பெட்ரூமில் மட்டும் அட்டாச் பாத்ரூம் வரும், ஒன்று வந்து காமன் பாத்ரூம் வரும். அப்புறம் பேசிவ் இன்கம்காக இது பிளான் பண்ணது எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 90% நாங்கள் லோன் தான் போயிருக்கோம். ஏன்னா எங்ககிட்ட அமௌண்ட் இல்லை. பட்டு இமிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலைன்னா இன்னும் இந்த பில்டர் சார்ஜ் வந்து ஏறிட்டே தான் இருக்கும். இது வந்து எப்படி இருந்தாலும் வாடகைக்கு தானே விட போகிறோம். 4 வீட்டோட வாடகை வருது இல்லையா, அந்த வாடகை காசை வாங்கி இஎம்ஐ கட்டிடலாம். இப்போதைக்கு அதுதான் பிளான். ஸோ அப்போ 90% லோன் போயிருக்கோம்.
கையிலேருந்து ஒரு 10% தான் போட்டோம். ஏன்னா சைட்டு வந்து எங்க பேர்ல இருக்கிறனால ஹவுசிங் லோன் வந்து ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இல்லாம, நாங்க சும்மா ஒரு இனிஷியலா ஒரு அமௌண்ட் பே பண்ணி பேங்க்ல லோன் எடுத்துட்டோம். அது எல்ஐசியே தான் போயிருக்கும். ஏற்கனவே பெங்களூர் லோன் வந்து நாங்க காட்டி அது ப்ரீ க்ளோஸ் பண்ணனால, கோயம்புத்தூர்ல எல்ஐசில வந்து அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதுவும் ஈஸியா லோன் கிடைச்சிருச்சு. ஏன்னா சைட்டு நம்ம பேர்ல இருக்கிறனால லோன் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஸோ அப்படி எடுத்துட்டோம். ஸோ அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் அது வந்து எங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஃபீஸு அதுவும் பயங்கர லேக்ஸ்ல வந்தது. அப்புறம் ஈபி கனெக்ஷன், போர் போடுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் பில்டரோட சார்ஜ்ல வராது. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா. அப்புறம் வந்து கீழ சம்பு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, மேல டேங்க் வைக்கிறது, கிரில் கேட்டு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளோட இதுல தான் வரும். நம்ம ஏதாவது பால்கனி கிரில் போடுறோம், கேட் வைக்கிறோம். இது எதுவுமே பில்டர் பண்ணி தர மாட்டாங்க. அவங்க வந்து செவுரு வைப்பாங்க. கிச்சன்ல ஒரு கவுண்டர் டாப் போடுவாங்க. அதுதான் வந்து பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும். எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு பிளான் போட்டு அதில ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும், நம்ம எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் குடுக்குற மாரி இருக்கும். இதுதான். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ நாங்க பால் காய்ச்சனோனே எல்லாம் மேல வீடும் எல்லாரும் பால் காய்ச்சிட்டாங்க. ஸோ இப்போ குடி வந்துருவாங்க. ஸோ 4 வீடும் வாடகை வரும்போது, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 4 வீடுமே வாடகைக்கு விட்டாச்சு. 4 வீடும் வாடகை வரும்போது, லோன் அமௌண்ட்ல வந்து 75% பார்த்தீங்கன்னா, இஎம்ஐயா நாங்க வந்து அ அந்த ரென்டல் அமௌண்ட்ட வச்சு 75% பே பண்ணிருவோம். மிச்சம் 25% தான் எங்களோட கை காசு போடுற மாரி இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்ல அப்டின்றனால அப்டி போயிட்டோம். ஸோ இது வந்து எவ்வளோ நாள் போகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அ இது வந்து ஒரு பாசிவ் இன்கம்மா நம்ம கைக்கு வர்றக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆகும். நடுவுல இதுக்கும் வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்ப அதே தான் இருக்கான்னு தெரியல. எல்ஐசில நம்ம லோன் வாங்குனோம்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரீ க்ளோஸ் பண்ண அலோவ் பண்றது இல்ல. நாங்க எடுத்த பிரான்ச்ல அப்படிதான் சொன்னாங்க. ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம வாங்குன அமௌண்ட்ல வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அசல்ல போயிட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் கட்டலாம். அதுக்கு வட்டி கட்ட தேவையில்ல. ஸோ அதனால தான் அது ப்ரீ க்ளோஸ்ன்னு சொல்றோம். வட்டியோட சேர்த்து அசல் கட்ட தேவையில்ல. இப்ப என்கிட்ட ஒரு ரூ. 1,00,000 இருக்கு, ரூ. 2,00,000 இருக்கு சேர்த்துட்டேன் அப்படின்னா, நான் கொண்டு போயிட்டு டோட்டலா ஒரு அமௌண்ட் சப்போஸ் நான் ஒரு ரூ. 20,00,000 கடன் வாங்கியிருக்கேன்னா, நான் போய் 2,00,000 கட்டுனேன்னா, என்னோட கடன் வந்து 18,00,000 வந்துரும். அந்த 2,00,000க்கு வந்து நம்ம வட்டி கட்ட தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எவ்வளோ தடவ வேணாலும் அலோவ் பண்றாங்க. ஆனா மாசத்துக்கு ஒரு தடவ. இந்த பெங்களூர் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பே பண்ணதா சொன்னாங்க. ஸோ மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதனால எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா தெரியல. நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்குனாலும், ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அந்த பிரான்ச்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்ஐசிலயே ஒரு பிரான்ச்ல ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. அதனால அது சொல்றேன். ஸோ இப்போ இதான் பிளானு. இது எப்போ வந்து இது ஒரு பாசிவ் இன்கம்மா எங்க கைக்கு வர ஆரம்பிக்கும்னு தெரியல. ஸோ பாசிவ் இன்கம் அப்டின்னா, இப்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டே இருக்கோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம். ஒரு கட்டத்தில வந்து நம்மனால வேலைக்கு போ முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். லேடீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் 45க்கு மேல வந்து நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். வேலைக்கெல்லாம் போறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாரி தான் ஜென்ட்ஸுக்கு வந்து ரிட்டயர்மென்ட் ஏஜ் 56, 55னாலுமே ஒரு 50 இயர்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கம்பெனிக்கு என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 30 நாளும் வேலைக்கு போயிட்டு வரதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அ அப்படி இருக்கிற பட்சத்தில ஒரு கட்டத்தில வந்து வேலைய நம்ம விட்டுறலாம். இல்ல நமக்கு வேலை போச்சு அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் சேமிச்ச அமௌண்ட்ட வந்து எதுலயா இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுல வந்து மாசம் மாசம் இன்கம் வர மாரி பண்ணிக்கிறது தான் பாசிவ் இன்கம். நம்ம இதுக்கு வந்து ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் இந்த மாரி கேட்டிருந்தீங்க. வேலைக்கே போகாம, சம்பாதிக்காம, கையில காசே இல்லாம பாசிவ் இன்கம்லாம் ஐடியாலாம் என்னால தர முடியாது. ஒண்ணும் அதாவது கண்டிப்பா நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருந்தா, அதிலிருந்து அதையும் நம்ம வந்து செலவு பண்ணாம, அதுலருந்து ஒரு மந்த்லி இன்கம் வர மாரி பண்ணிக்கிறது பேரு தான் பாசிவ் இன்கம். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல ஏதோ எதுல ஒர்க் பண்ணாலும் ரிட்டயர் ஆகும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஒரு பிஎஃப் அமௌண்ட் வருது. இல்ல நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம் அப்டின்னா, அந்த அமௌண்ட்ட வந்து எப்படி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நம்ம வாழ்நாள் முழுக்க அடுத்தவங்கள எதிர்பார்க்காம மந்த்லி ஒரு இன்கம் வர மாரி பிளான் பண்ணிக்கிறது தான் பாசிவ் இன்கம். நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் நாங்க வேலைக்கு போகவே முடியல. ஹஸ்பண்டுக்கு வேல போச்சு. மாசம் வருமானம் வர மாரிலாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படியா? அப்படி எனக்கு தெரியாது. நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட யங் ஏஜ்ல உழைச்சு சம்பாதிச்சு,
அதுல நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த சேமிப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுலேருந்து மாசம் மாசம் ஒரு இன்கம் வர்றதுக்கு வழி பண்ணிக்கிறதுக்கு பேரு தான் பாசிவ் இன்கம். ஸோ ஒரு சிலர் வந்து அமௌண்ட்டாவே வச்சிருந்து, அதுலேருந்து பாசிவ் இன்கம் வர மாரி பண்ணுவாங்க. அது நான் சொல்றேன். நான் அந்த ஐடியாஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். கிளியரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து இப்போ ரென்டல் இன்கம்ம பாசிவ் இன்கம் ஐடியாவா பிளான் பண்ண மாரி, உங்களுக்கும் வந்து பாசிவ் இன்கம்க்கு என்ன மாரி எல்லாம் நீங்க பண்ணிக்கலான்றது தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றதுக்கான ரீசனே. ஸோ ஸோ நான் என்ன செஞ்சாலும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பாசிவ் இன்கம்க்கு ஒரு ஐடியா பண்ணேன்னா, உங்களுக்கும் பாசிவ் இன்கம்க்கான ஐடியாஸ் வந்து குடுக்கணுன்றனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு. ஸோ அந்த மாரி ஒரு அமௌண்ட்ட வந்து நம்ம வச்சுக்கலாம். இல்ல அந்த அமௌண்ட்ல வந்து ஒரு சிலர் சைட் வாங்கி போடுவாங்க. நாளைக்கு வந்து அந்த சைட்டு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். சேல் பண்ணும்போது நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். அந்த மாரி சைட் வாங்கி போடுவாங்க. இல்லன்னா எங்கள மாரி ரென்டல் இன்கம்க்காக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ரென்டல் இன்கம்க்காக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்றது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிவ் இன்கம் ஐடியா. ஏன்னா நம்ம இந்த லோன வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்டின்னா, ரெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ ஏறும். நாங்க அக்ரீமெண்ட் போட்டிருக்கிறது 5% பெர் இயர் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு வந்து இன்கம் ஜாஸ்தியா வர வர, நம்ம இஎம்ஐ கட்டுனது போக கூட நம்ம கையில வந்து அமௌண்ட் தங்க ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம லைஃப்ல மாசம் மாசம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வேலைக்கெல்லாம் போல, நம்ம சம்பாதிக்கலன்னா அந்த இன்கம் போதும். இது வந்து ஒரு ஒரு நல்ல மெத்தட். இல்ல, எங்களுக்கு வந்து அந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற அளவுக்கு எங்ககிட்ட வருமானம் இல்ல. ஆனா, எங்களுக்கு வந்து சைட் மட்டும் இருக்கு அப்டின்ற பட்சத்தில, இப்ப ரீசென்ட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த ஐடியா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, இது பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ் பிஃபோர் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்பவும் இந்த ஐடியாஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது நெறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அந்த வீடியோலயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சைட் இருக்குன்னா, அத சும்மா அப்படியே விட்டு வைக்கிறதுக்கு பதிலா, ரொம்ப சின்ன சைட்டாவே இருக்கட்டும். ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 550 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா கூட, அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேலி மாரி, இல்ல ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிட்டு, ஒரு கிரில் கேட் போட்டுட்டு, ஃபார் லீஸ், ஃபார் ரென்ட்ன்னு சொல்லி போர்டு போட்டுர்றாங்க. ஸோ எய்தர் லீஸுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து 1 வருஷத்துக்கு, இல்ல 3 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு அப்படி லேக்ஸ்ல நமக்கு அமௌண்ட் கிடைக்குது. இல்லன்னா ரென்ட்டுக்கு விடுறாங்க. ரென்ட்டுக்கு எப்படி எடுக்குறாங்கன்னா, இந்த ஒர்க் ஷாப் வைக்கிறவங்கலாம் வந்து ரென்ட்டுக்கு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா பில்லர் மாரி போட்டுட்டு பில்லர் இல்ல, அந்த ராடு மாரி போட்டுட்டு, அஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டுட்டு, அ ஒர்க் ஷாப் போட்டுக்கிறாங்க. வேற ஏதாவது இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சைட்ல சும்மா இருந்திருக்கு. அவங்களே வந்து கேட்டுருக்காங்க. நாங்க வந்து மட்டன் ஷாப் வந்து வச்சுக்கிறோம். மாசம் ரூ. 3000 வாடகை குடுத்துர்றோம்ன்னு சொல்ட்டு. சூப்பர் இல்லையா? சும்மா கிடக்குற ஒரு சைட்ல, ஒரு மட்டன் கடை அவங்களே சும்மா ஒரு கூரை போட்டுட்டு, இது பண்ணி ஒரு ஸ்டோன் வச்சுட்டு மட்டன் ஷாப் சண்டே, வெட்னஸ்டே மட்டும் தான் இருக்குது. இல்ல ரூ. 5000 வாடகை. சும்மா கிடக்குற சைட்டுக்கு இந்த மாரிலாம் கூட பிளான் பண்ணி, ஒண்ணுத்துக்கு வந்து நம்ம அ ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாரியோ, இல்ல ஏதோ ஒண்ணு குடுத்தோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து அப்ரோச் பண்றாங்க. இப்ப சைட் இருக்குன்னா, நீங்க இதெல்லாம் யோசிக்கலாம். சைட்ட வந்து நம்ம வீடு கட்டுற வரைக்கும் சும்மா வச்சிருக்காம, அந்த சைட்டையே வாடகைக்கு விட்டுறலாம். அப்படி ஒரு மெத்தட் வந்து நெறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆனதா சொன்னாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல அம் அ இந்த ஃபோன் ஐ மீன் டவர் போடுவாங்க இல்லையா? சிக்னலுக்கான டவர். அதுக்கு கூட வந்து நம்ம அப்ளிகேஷன் குடுக்கலாம். அ இந்த மாரி ஏர்டெல் ஆஃபீஸ் அந்த மாரி ஆஃபீஸ்ல, இங்க இங்க வந்து எங்களுக்கு சைட் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அப்டின்னா, நீங்க வந்து டவர் போட்டுக்கலாம் அப்டி சொல்ட்டு அப்ளை பண்றாங்க. அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க டவர் போட விரும்புறாங்க அப்டின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, டவர் போட்டுட்டு மந்த்லி இவ்ளோ அது பயங்கரமான ஒரு ரென்ட் குடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா, 15,000லேருந்து 25,000 வரைக்கும் குடுக்குறாங்க. ஆனா, அந்த டவர் ஒன்ஸ் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அத எடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு அந்த சைட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஐடியாவே கிடையாது. ஆனா, அது சும்மா தான் இருக்கு. இப்ப எங்க வீட்லயே பேக் சைட்ல சும்மா ஒரு ஸ்பேஸ் வேஸ்ட்டா இருக்கு. அப்படி இருக்கவங்கலாம் வந்து அந்த மாரி டவர் போடுறதுக்குலாம் உட்டுர்றாங்க. இதுக்கு வந்து நெறைய பேரு ஏதாவது நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்கவங்களோட விருப்பம் அது. அதுக்காக சொல்றேன். அ வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப இன்கமுக்குலாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் சொல்ற இந்த ஐடியா வந்து ஏன்னா நெறைய பேரு மரம் வைங்க, செடி வைங்க, தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லுவீங்க அந்த இடத்துல. நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்போ, அந்த மாரி சிச்சுவேஷன்ல இது ஒரு ஐடியாவா நான் சொல்றேன். மத்தபடி எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும் உங்க விருப்பம். ஏன்னா இந்த மாரி நெறைய பேர் பண்ட்டுருக்காங்க. அவங்களயெல்லாம் போய் சொல்லாம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவாங்க.
சரி அது விடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னொரு இது வந்து சப்போஸ் எனக்கு வந்து கடை மாரி எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அது வந்து அ கடைக்கு வாடகைக்கு விடுறத விட, பேங்க் ஏடிஎம்முக்கு வந்து வாடகைக்கு விட்டீங்கன்னா, வாடகை வந்து ஜாஸ்தியா வருது. அந்த பேங்க் ஏடிஎம்முக்கு வந்து வாடகைக்கு விடுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, பேங்கோட ஹெட் ஆஃபீஸ்ல குடுக்கணும். ரீஜினல் ஆஃபீஸ்ல குடுக்கணும். இப்போ கோயம்புத்தூர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க்லலாம் இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். ஏடிஎம்க்கு வந்து வாடகைக்கு விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அங்க அப்ளிகேஷன் குடுப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன இந்த பேங்கோட ரீஜினல் ஆஃபீஸ்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து பேங்க்ல போய் கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. ஏடிஎம்க்கு வந்து வாடகைக்கு விடுறதுக்கு அப்ளிகேஷன் எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த பேங்க்ல இருந்து அந்த பிரான்ச்ல இருந்தா உங்களுக்கு குடுப்பாங்க. இல்லைன்னா ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க கலெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி குடுத்தீங்கன்னா, அந்த பேங்க் ஆஃபீசர்ஸ் வந்து ஆ வந்து பார்ப்பாங்க. அது வந்து ஓகேவா உங்களுக்கு அங்க ஏடிஎம் போட்டா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னு பார்த்துட்டு ஏடிஎம் போடுற பட்சத்தில ஏடிஎம் கொண்டு வந்து போட்டுட்டு, அதுக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட்டு, அதுக்கும் மாசம் மாசம் ரென்ட்டு அந்த மாரிலாம் தர்றாங்க. பக்காவான ஒரு அக்ரீமெண்டோட வருவாங்க. அது வந்து அங்கேயே இருக்கிற பட்சத்தில உங்களுக்கு வந்து மாசம் மாசம் நல்ல வருமானம் கிடைக்கும். இது ஒண்ணு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸோ எய்தர் நம்ம சைட்ட நான் சொன்ன மாதிரி வாடகைக்கு விட ட்ரை ட்ரை பண்ணலாம். லீஸுக்கு விட ட்ரை பண்ணலாம். இந்த மாரி டவர் போடுறதுக்கு, ஏடிஎம்முக்கு இப்படிலாம் குடுக்கலாம். ஏடிஎம்முக்கு வந்து பில்டிங் தான் குடுக்கணும். சைட்டு கிடையாது. இஃப் சப்போஸ் நீங்க வந்து அமௌண்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் வந்து வட்டி வர்றதுக்கான பெஸ்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல மந்த்லி இன்கம் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழ இருக்கும். அதுல நான் சொல்லியிருப்பேன். எம்ஐஎஸ் 7.4% இன்ட்ரெஸ்ட். அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டா, மாசா மாசம் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,00,000 அதுல இன்வெஸ்ட் பண்றேன். ஜாயிண்ட் அக்கவுண்டா இருந்தா ரூ. 10,00,000 போடலாம். இன்வெஸ்ட் பண்றேன்னா, எனக்கு மாசம் வந்து ரூ. 6,167 கிடைக்குது. 7.4% பெர் ஆனம். இல்ல எனக்கு ஜாஸ்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வேணும் அப்டின்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இதுவும் அதுல நான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுல ஒரு 10,00,000 போட்டேன்னா, இதுல வந்து மாசா மாசம் வட்டி கிடையாது. 3 மாசத்துக்கு ஒரு தடவ வட்டி கிடைக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா, ₹20,500 10,00,000க்கு ரூ. 20,500 3 மாசத்துக்கு ஒரு தடவ உங்களுக்கு வட்டியா வரும். அப்போ அத 3ஆல டிவைட் பண்ணோம்னா, மாசம் ரூ. 6,800 ஒரு ரூ. 10,00,000க்கு கிட்டத்தட்ட ரூ. 7,000 வந்து மாசம் உங்களுக்கு வந்துட்டு வட்டியா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கீமு. உங்களுக்கு வந்து அசலுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து கிடையாது. உங்க லைஃப் லாங் அந்த அசல் அப்படியே இருக்கும். வட்டி வந்துகிட்டே இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் அந்த அசல வந்து இதெல்லாம் வந்து 5 இயர்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி மந்த்லி மந்த்லி வரும். அது இல்லாம கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிலயும் நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சீனியர் சிட்டிசனுக்கு 2 இயர் டென்யூர்ல பார்த்தீங்கன்னா, 8.0% வந்து இன்ட்ரெஸ்ட் குடுத்துட்டுருக்காங்க. இது இல்லாம நான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்தேன். டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். அது வந்து தமிழ்நாடோட எலக்ட்ரிசிட்டி போர்டு. அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணா மாசம் ரூ. 7,000 வட்டி வர்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஃப்சி தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். அந்த வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அந்த பிளேலிஸ்ட்லயும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது இல்லாம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன்லயும் வட்டி வந்து ஜாஸ்தி. நான் நெனைக்கிறேன் 8.2ஓ 8.5%ஓ நீங்க வந்து 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா. அதுலயும் பார்த்தீங்கன்னா, மாசம் கிட்டத்தட்ட ரூ. 7,000 வரைக்கும் உங்களுக்கு வட்டி வரும். டிஎன்பிஎஃப்சி அண்ட் டிடிஎஃப்சி இது 2த்துக்கான வீடியோ லிங்க்குமே நான் கீழ குடுக்குறேன். இது வந்து நான் போஸ்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. நெறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் மாசம் வட்டி வாங்கிட்டு இருக்கிறதா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வட்டி வந்து ஜாஸ்தியா வேணும். மத்ததுலலாம் பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு 0.5% ஜாஸ்தி வட்டி இருக்கும். ஆனா சீனியர் சிட்டிசன் இல்லாதவங்களுக்கு 60 இயர்ஸ் அண்ட் எபோவ் இருக்கவங்கள சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க. சீனியர் சிட்டிசன் இல்லாதவங்களுக்கும் நல்ல ஒரு வட்டி வேணும் அப்டின்னா, 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த 2 ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இதுவும் கவர்மெண்ட்டோடது தான். அதனால தான் நான் அது சஜெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் சொல்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் நான் ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் வந்து அசலுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்னும் அதிகப்படியான லாபம் கிடைக்குது அப்டின்னா, நீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின நாலேட்ஜ் எனக்கு இல்ல. சரிங்களா? கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிலயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 8.0% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அது வந்து ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். மத்தவங்களுக்கு வந்து 7.5ன்னு நெனைக்கிறேன். ஸோ
ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிவ் இன்கம் ஐடியாஸ்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக புது வீட்டோட கிரகப்பிரவேசமும் நான் வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டோட ஹோம் டூரோட போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து நான் கடந்து வந்த பாதை வீடியோ கண்டிப்பாக வரும். அதில் இன்னும் நிறைய விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.